வணக்கம். நான் உமா. உங்களுக்கெல்லாம் நல்ல பரிச்சயமான நியூஸ் ரீடர், ஆங்கர், இப்போ ஆக்டர். இன்னைக்கு நான் கோயம்புத்தூர்ல இருக்கிற அனன்யாஸ் நானா நானிக்கு வந்திருக்கேன். கடந்த சில வருடங்களாவே இந்த நானா நானி பத்தி நிறைய கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அதனால இங்க வந்து ஒரு நாள் தங்கி இந்த இடத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா என்னமோ அதற்கான காலம் அமையவே இல்லை. ஆனா இப்போ கரெக்டா இவங்களுடைய இந்த டூர் த பாரடைஸ் கேம்பெயின்ல எனக்கு ஒரு டிக்கெட் கிடைச்சது. இங்க பாருங்க, இவங்க they are calling it a tour to paradise. அவங்களுக்கு அவங்களுடைய இடத்த பத்தி என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தா they should be calling it a paradise, which means they are calling it the happy place. ஸோ இந்த ஹாப்பி பிளேஸை ஃபுல்லாக விசிட் பண்ணி இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு ஸ்டார்ட் அ டூர் வித் அ டெம்பிள். அண்ட் ஹியர் தெர் இஸ் திஸ் absolutely பியூட்டிஃபுல் டெம்பிள். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னாலே 2 தடவை யோசிக்க வேண்டியிருக்கு, ஏன்னா டிராஃபிக். ஆனால் நம்ம இருக்கிற இடத்துலையே ஒரு கோயில் இருந்தால் அது ரொம்ப சந்தோஷம். அதுவும் அது இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் டெம்பிளாக இருந்தால் ஐ மீன் நிஜமாவே இட்ஸ் அன் அப்சல்யூட்லி டிவைன் பிளேஸ். அந்த ஒரு மகாலட்சுமி அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் சில இடங்களில் தான் நமக்கு அந்த மாதிரி ஒரு எனர்ஜி ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ரொம்ப டிவைன் எனர்ஜி இந்த இடத்துல இருந்தது. இட் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் டெம்பிள் அண்ட் ஆல் த பீப்புள் ஹூ லிவ் ஹியர் ஆர் ட்ரூலி பிளெஸ்ட். நாம் வசிக்கிறது வந்து ஒரு சிட்டியாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் சின்ன டவுன்ஸாக இருக்கலாம். இன்னைக்கு எல்லா இடமுமே ஒரு கான்க்ரீட் ஜங்கிள் ஆயிடுச்சு. எல்லா இடத்துலையும் பில்டிங்ஸ் பில்டிங்ஸ் பில்டிங்ஸ். எங்கேயாவது போய் காலார நடக்கணும்னா நம்ம சௌகரியமாக நடக்கிறதுக்கான இடங்கள் எல்லா ஊர்லேயுமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆனால் இங்கே that's like very well taken care of. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வந்து ஸ்பேசஸ் இருக்குது வேர் யூ கேன் ரியலி see நேச்சர், ப்ரீத் நேச்சர். அந்த மாதிரி அவ்வளவு க்ரீன் நம்ம கண்ணுக்கு வந்து தெரிகிற மாதிரி ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே கொஞ்சம் பெட்டர் வெதர்னால் அது கோயம்புத்தூர் தான். அதனால இங்கே வந்து இதை சுற்றி இந்த இடத்த நடக்கிறது ரொம்ப ஒரு சுகமான அனுபவம். அதனால இங்கே இருக்கிற ரெசிடென்ட்ஸும் அதை மிஸ் பண்ணாமல், நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், டெய்லி மிஸ் பண்ணவே மாட்டோம். மார்னிங்ஸில் வாக் போயிடுவோம், ஈவினிங்ஸில் காலார நடப்போம், ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கிறதுக்கு நிஜமாகவே கொடுத்து தான் வச்சுருக்கணும். ஒரு வயசுக்கு மேலே ரொம்ப முக்கியமான ஒரு தேவை என்ன அப்படின்னா ஹெல்த் கேர். நமக்கு எப்பாவது வேணும்னா டக்குன்னு ஒரு டாக்டர் இருக்காங்க இங்கே. ஒரு எமர்ஜென்சினா வந்து பார்ப்பாங்க. ஒரு எமர்ஜென்சினா டக்குன்னு ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு இடத்துல வி ஆர் சேஃப் அப்படின்னு உணர வைக்கும். அது வந்து நானா நானியில் இட்ஸ் டோட்டலி டேக்கன் கேர் ஆஃப். ஐ வாஸ் ஆக்சுவலி ஹேவிங் எ சாட் வித் அ டாக்டர். பட் அவங்க வந்து ஒவ்வொரு வீட்லேயும் அவங்களோட பார்த்து பார்த்து பண்ணுறாங்க அவங்களோட ஹெல்த்துக்கு என்ன தேவைன்னு. ஹி வாஸ் டாக்கிங் டு மீ அபவுட் ஹவு ஆல் தீஸ் ரெசிடென்ட்ஸ் ஆர் வேக்சினேட்டட். இப்போ ஃப்ளூ வேக்சின்ஸ் இருக்குது, ஷிங்கிள்ஸ்க்கான வேக்சினேஷன் ரொம்ப முக்கியம்னு இப்போ பேசப்படுது. அது சிட்டியில் கூட இன்னும் யாருக்கும் இவ்வளோ அவேர்னஸ் வரல. ஆனால் இங்கே இருக்கிற ரெசிடென்ட்ஸுக்கு ஆல் தோஸ் வேக்சினேஷன்ஸ் ஹேவ் பீன் டன். ஏன்னா அந்த ஹெல்த் கேர் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. அதே மாதிரி ஒரு வயசுக்கு மேலே அந்த இம்யூனிட்டி குறையும் போது அந்த ஹைஜீன், ஒரு இடங்கள் எல்லாம் சுத்தமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அது வந்து இங்கே ரொம்பவே சுத்தம். ஒரு இடத்துல கூட அப்படியே பார்த்தா அந்த பக்கம் யாரோ வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹைஜீன் அண்ட் ஹெல்த் கேர் சூப்பர். இங்கே இருக்கிற ரெசிடென்ட்ஸ் எல்லாம் இவங்க கொடுக்குற இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எவ்வளோ என்ஜாய் பண்ணி எப்படி ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்றதையும் உலகத்திற்கு காமிச்சாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான அசிஸ்டட் லிவிங் அப்படின்றது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது நிறைய பேருக்கு புரிய ஆரம்பிச்சுது. இங்கே இருக்கிறவங்க எல்லாமே இங்கே வரத்துக்கு முன்னால் அவங்க வந்து என்ன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலோட வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்களோ அதை இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸோடு சேர்ந்து அவங்க இங்கே அவங்களுக்கு கொடுக்குறாங்க நானா நானியில். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதுக்கப்புறம் தே ஹாவ் அ லவ்லி ஜிம். சும்மா பேருக்கு ஜிம்னு ஒன்று இருக்கணும் அப்படின்றது மாதிரி இல்லாமல் வெரி வெல் எக்யூப்ட் ஜிம் இருக்குது. அதுக்கப்புறம் தே ஹாவ் அன் ஆயுர்வேதிக் ஸ்பா. இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் அதுக்கெல்லாம் ஆயுர்வேத மசாஜஸ் எல்லாம் தான் ரொம்ப சிறந்த சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி ரொம்ப நல்ல ஆயுர்வேதா டாக்டர்ஸும் இங்கே இருக்காங்க. அட இது மறந்துட்டேனே, பார்லர் இருக்குது. அஃப்கோர்ஸ் வி நீட் அ பியூட்டி பார்லர் அண்ட் மென்னுக்கும் தேவையான சலூன் இருக்குது. பார்லரில் நம்ம சாதாரணமாக போனால் பார்லரில் என்னென்ன சர்வீஸ் நமக்கு கிடைக்குமோ, வேக்சிங், த்ரெட்டிங், ஃபேஷியல், மேனிக்யூர், பெடிக்யூர் எல்லாமே இருக்குது. லைப்ரரி இருக்குது வித் அ குட் கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ்.
எல்லா விதமான புக்ஸும் இருக்கு. அதெல்லாம் உட்காந்து படிக்கிறதுக்கு ரொம்ப அழகான ஒரு இடமும் இருக்கு. பொழுதுபோக்குக்கு இங்க பஞ்சமே இல்லைங்க. அவங்களுடைய இன்டோர் கேம்ஸுக்காக ஒரு ரூம் வச்சிருக்காங்க. நம்ம என்னெல்லாம் யோசிப்போமோ இன்டோர்ல விளையாடுறதுக்கு அது எல்லாமே அங்க இருக்கு. பாருங்களேன், கேரம் போர்டு இருக்கு, செஸ் இருக்கு, பல்லாங்குழி. ரொம்ப அழகான ஒரு பல்லாங்குழி. அத பார்த்தாலே அத விளையாடணுன்ட்டு நான் ஆசையா இருந்தது. ஆனா இங்க 365 டேஸ் இன் எ இயர் அவங்களுக்கு இந்த எல்லா ஃபெசிலிட்டீஸுமே கிடைக்குது. அதுல வேற வந்து நெறைய ஐ திங்க் தே ஹேவ் சம் காம்படிஷன்ஸ் அண்ட் டோர்னமெண்ட்ஸ் சம்டைம்ஸ். அதனால அவங்களோட பேசிட்டு இருந்தாலே தெரியுது ஹவ் ஹாப்பி தேர் ஆல் ரியலி ஹேவிங் ஃபன் அப்படின்ட்டுன்னு. எனக்கு இங்க ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அவங்களுடைய அந்த கம்யூனிட்டி ஹால். அதாவது அந்த ஹால் இட் இஸ் சோ லார்ஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஐவ் நெவர் சீன் லைக் சச் அ லார்ஜ் ஹால். அந்த அந்த இடம் நான் கோவிலை பற்றி சொன்ன மாதிரியே தட் ஹால் ஹேட் அ வெரி குட் எனர்ஜி இன் இட். அதாவது அங்கே உட்காந்து தான் மெடிடேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ பேரும் அந்த மாதிரி உட்காந்து அங்கே பண்ணுறதுனாலயா என்னன்னு தெரில, தட் ஹால் ரியலி ஹேட் சச் அ நைஸ் எனர்ஜி. எனக்கு அங்கே போன உடனே ஐ ஹேட் சச் அ ஒரு ஹார்ட்டில் நமக்கு ஒரு நல்ல ஃபீலிங் வரும்ல, ஒரு பீஸ்ஃபுல் ஃபீலிங். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அங்கே ஒரு அழகான புத்தர் பெயிண்டிங் இருந்தது. ஸோ அங்கே தான் வந்து மார்னிங் யோகா கிளாஸஸ் நடக்குதாம். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து உட்காந்து மெடிடேட் பண்ணுற விஷயங்கள் அங்கே நடக்குது. தே ஹேவ் சம் ப்ரோக்ராம்ஸ் ஆல்சோ. வெளியிலேருந்து ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட் கூட்டிகிட்டு வந்து மியூசிக் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அதனால வந்து தே ஆர் ரியலி கீப்பிங் ஆல் த ரெசிடென்ட்ஸ் ஸோ என்டர்டெயின். இப்போவே அவங்க நியூ இயர் ப்ரோக்ராம்க்காக அப்படியே தடபுடலாக தயாராகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து வருஷம் முழுக்க அந்த எல்லா ஈவெண்ட்ஸும் நடந்துட்டு அப்படியே பரபரன்னு வச்சுட்டு இருக்காங்க பிஸியாக அவங்கள. அண்ட் தியேட்டர், உண்மையிலேயே நான் அசந்து போயிட்டேங்க. தியேட்டர் இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே உள்ளே போய் பார்க்குற வரைக்கும் கூட உண்மையிலேயே நான் அந்த மாதிரி எதிர்பார்க்கல. ஏதோ ஒரு மல்டிப்ளெக்ஸில் நம்ம போய் சினிமா பார்க்குற மாதிரி அதே ஃபீல். 90 சீட்ஸ் இருக்கிற ஒரு தியேட்டர். அண்ட் அதுவும் வந்து இவங்கெல்லாம் சீனியர் சிட்டிசன்ஸ்ன்றத மனசில் வச்சு ரொம்ப கம்ஃபர்டபுளாக சீட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து எழுந்துக்கவே மனசு வரல. சவுண்டு அது எல்லாமே வந்து உண்மையிலேயே த ரியல் மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். இவங்களுக்கு வாரம் எல்லா மொழி படங்களும் போடுறாங்களாம். வாழ்றாங்கப்பா அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. மற்ற விஷயத்தெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சரி. பட் டே டு டே லைஃப்பில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன? சாப்பாடு தானே. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஸ்நாக்ஸ், நைட் டின்னர் இங்கேயே தங்கியிருந்து ஒரு நாள் முழுக்க இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு தாங்க சொல்கிறேன். உண்மையிலேயே ஃபுட்டோட குவாலிட்டி இஸ் அமேசிங். அண்ட் அதுவும் அவ்வளோ ஒரு நல்ல டைனிங் ஹால்ஸ், ஸோ வெல் மெயின்டைன், அவ்வளோ க்ளீனாக நல்ல ஒரு டைனிங் ஹால். அதை வந்து நமக்கு கேட்டு பார்த்து பரிமாறுறாங்க. ஒரு மேனாக இருந்தாலும் சரி, உமனாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய கெரியர் அவங்க பார்க்குற வேலையிலேருந்து கூட அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடச்சிரும். ஆனால் இந்த கிச்சன் வேளாவேளைக்கு சாப்பிடணும் இல்லை, அதனால சமைக்கணும் இல்லை, அதுலேருந்து முக்கியமாக பெண்களுக்கு விடுதலையே கிடையாது. இது நம்ம காலகாலமாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் இங்கே நானானிக்கு வந்து தங்குற சீனியர் சிட்டிசன்ஸுக்கு அந்த கவலையே இல்லை. இங்கே நிறைய லேடிஸ் வந்து அதை தான் என்கிட்ட சொன்னாங்க. சமைக்கவே வேண்டாங்க, அந்த சமையல்லையே நாங்கள் கிச்சன்லேயே எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், வாழ்க்கையில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இப்போது அந்த டைம் எங்கள் கையில் இருக்குது. அதை வந்து நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து அவங்க சின்ன வயசில் ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னும் நிறைய பாடுறாங்க. சில பேர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்கெல்லாம் இங்கே வந்ததுக்கப்புறம் திருப்பியும் அதை ரினியூ பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. டான்ஸ் கூட ஆடுறாங்க நிறைய பேர். சாப்பாடு பற்றி பேசும்போது அந்த டைனிங் ஹாலுக்கு வந்து சாப்பிட்றதே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சில சீனியர் சிட்டிசன்ஸ் நினச்சாங்கன்னா, அவங்களுக்கு பக்கியில் பிக்கப் இருக்குது, ட்ராப் இருக்குது. அதுவும் இல்லை, நீங்கள் உங்கள் வீட்லேயே உங்கள் ரூம்லேயே சாப்பிட்ணுமா, சரி பார்சல் சர்வீஸ் மாதிரி டிஃபன் கேரியரில் அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்தும் அனுப்புகிறாங்க. இங்கே இருக்கிற ரெசிடென்ட்ஸுடைய நிறைய மகனோ மகளோ அவங்கெல்லாம் வந்து வெளிநாடுகளில் இருக்காங்க. இவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, அதாவது இங்கே நானில நாங்கள் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கோம், நிம்மதியாக இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்றதுனால அங்கே எங்களுடைய மகன் அல்லது மகள் அவங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அப்பா அம்மாவை அங்கே நல்லா பார்த்துக்கிறாங்க, அம்மா நானில ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நானியை பற்றி அவ்வளோ உயர்வாக பேசுகிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. முடிஞ்சால் அவங்களையும் இங்கே வாங்க, நீங்களும் இங்கே வாங்க, எங்களோட சேர்ந்து யூ ஹாவ் அ குட் டைம் வித் அஸ். ரிட்டையர்ட் லைஃப்ன்றது இதுக்கு தானே, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறேன் மேடம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இப்போ தான் அப்படின்றாங்க. தட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங்.
இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா லைஃப்பில் எல்லாருமே நம்மளுடைய 40 வயசில் 50 வயசுலன்னு ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். போய் சம்பாதிக்கணும், புள்ள குட்டிங்களை வளர்க்கணும், அவங்கள நல்லபடி ஆளாக்கி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் இருக்க பாருங்க, அதுதான் ஆக்சுவலாக அவங்களுக்காக வாழற ஒரு காலகட்டம். அந்த ஒரு காலத்தை, அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆக்கி கொடுக்குறாங்க நானா நானி. In 35 years, he's always been there for me. His love and respect only grows stronger with each day. Many say life slows down after retirement, but for us, it's quite the opposite. Just like Ananya's Nana Nani, every moment feels better than the best. Our bond grows stronger with every sunrise. It's a paradise where every day is better than ever. The divine presence remains constant, but our connection feels even more profound. Here, the care and the service are unwavering, with an added touch of sophistication and warmth. There's solace in a love that remains unparalleled. Whether it's relaxing in a spa, an evening at the theatre, or a round of golf, joy is constant amidst refined luxury. Within every corner of Ananya's Nana Nani, love enhances our lifestyle. The paradise remains unchanged. But here, your lifestyle will be better than ever before. Come where exclusivity meets real premium villa living. Ananya's Nana Nani, Coimbatore. A paradise for senior citizens. Come, experience life at its best.